ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிசாரத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார், சுக்கிரன் நீச்சப்பட்டு போய் கன்னியில் இருக்கார், புதன் துலாத்தில் இருக்கார், சூரியனும் துலாத்தில் இருக்கார், செவ்வாயும் துலாத்தில் இருக்கார். அது தவிர கும்பத்தில் பார்த்தோம்னா சனி வக்கரகதியில் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிட்டாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாயிருக்கார், ஆட்சி பெற்று போனதற்கு சமம். ஏன்னா சுக்கிரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 27/10/2025 அப்போ செவ்வாய் அதாவது 18ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு 10 நாளைக்குள்ளே செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார், அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார். பெரிய விசேஷம். சுக்கிரனும் இந்த மாத கடைசி, அதாவது கிட்டத்தட்ட 3/11/2025 இந்த மாதத்தில் 20 நாள் போனதுக்கப்புறம் அவர் மாறுறார், அவர் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமே சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக, ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18/10/2025 அன்றைக்கே தன்தெராஸ்ன்னு சொல்லுவாள், தனத்ரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திரையோதசி லக்ஷ்மியை குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ, இல்லை துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு, இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணலையானால் மிகவும் விசேஷம். அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம். இந்த மாதம் தீபாவளி வருது. எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறை குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 20ஆம் தேதி தீபாவளி, அதாவது சதுர்தசி தீபாவளி வருது. அதுக்கப்புறம் அமாவாசை, துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது. துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அதாவது 27/10/2025 கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும். அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும், சூரசம்ஹாரமும் வந்துடும். பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம். என்றைக்கு அப்படின்னா 5/11/2025 பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி. என்ன விசேஷம் அப்படின்னா, ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம்னு சொல்லுவாள். அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம். அதுவும் இந்த பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோவில், அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். சிவன் கோவில் எல்லாமே அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த மாதம் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும், அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம். உடல் நலத்தில் சற்று ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 7 சனி, 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில், ராகுவும் இருக்கார். 6ஆம் இடத்துல கேது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும். எவ்வளோ நாளாக குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம், அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையே தனஸ்தானத்தையே பார்க்குறார்.
அதாவது ஸ்தான அதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதத்தினுடைய மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறார். அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வலுப்பெற்று போகிறது. அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷமாக இல்லை. ஏதாவது எந்த தசா நடக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதத்தில். 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சற்று பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 3/11/2025 அப்போ சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து அவர் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நடந்திருந்ததுன்னா ஒரு தீர்வு வரும். பிரச்சனைகள், அதாவது வம்பு வழக்கு, இதுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள், சுமூகமான தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி தேர்வு நிச்சயமாக உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு சற்று சுமாரான காலம் தான் சொல்லணும். ஏன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ரொம்ப மோசமாகாமல் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7, 8, 6 இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வருது. அதாவது நீங்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது இந்த சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அந்த காரியத்தை சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கிற கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பச்சரிசி தானம் கொடுத்துட்டு அந்த காரியத்தை பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விலக்குகள் வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தசாபுக்தி அந்த அளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ராமானுஜர் ஜெகதாச்சாரியன்னு சொல்லக்கூடியவர், அவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. குருவின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள், அதை தவிர இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க, கோல்டு பிஸ்னஸ், இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இந்த மாதத்தில் வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.